Hello guys. மக்களே, நான் உங்கள் 5.4 தமிழச்சி. இன்றைக்கி வந்து நம்ம டே 14 ஆஃப் தி ராஜஸ்தான் ரைடில் நம்ம வந்து இருக்கிறோம். எங்கே அப்படின்னா, நேற்றே உதய்பூர்லேருந்து கிளம்பி வாப்பின்ற ஒரு டெஸ்டினேஷன் வரைக்கும் வண்டி ஓட்டுறது தான் பிளான். பட் கடைசியில் வந்து அங்கே வரைக்கும் ரீச் ஆக முடியலன்றதுனால ஒரு 1 hour முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு ஸ்டே போட்டு முடிச்சு தங்கிட்டோம். இப்போ காலையில் வந்து மணி வந்து ஒரு 9:30. இப்போ வந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி இப்போ டுவர்ட்ஸ் வாப்பி ரைட் பண்ணி வயா மும்பை வந்து பெங்களூர் போகிற பிளான். பட் இன்றைக்கே பெங்களூர்லாம் போக முடியாது. நாளான்னைக்கு காலையில் தான் ஆயிரும். பட் அது வரைக்கும் வந்து ஆஸ் யூஷுவல். அப்பா சாமி, இந்த குஜராத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாலமாக இருக்குங்க. அண்ட் இன்னொன்று, குஜராத்தில் பெட்ரோல் விலை ரொம்ப கம்மிங்க. ஃபுல் டேங்க் பெட்ரோல் 2 வாட்டி அடித்து முடிச்சிட்டோம். நீ குஜராத் பார்டரை விட்டு தாண்டதுக்குள்ளே இன்னொரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நேற்றுலேருந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஒரே இருமல், உடம்பு முடியல. ஈவினிங் ஆக அப்படியே கப்புன்னு இருக்குது. இத்தனைக்கு பிஸ்லரி வாட்டர் தான் குடித்தேன். பட் இருந்தாலும் எங்கே இந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு தெரியல. சரி மக்களே, இனி போய் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பில் உங்களுக்கு வந்து பேசுகிறேன். நம்ம இன்னொரு 2 minutes வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தை விட்டு வெளியே போயிடுவோம். நம்ம எப்படி பெங்களூர்லேருந்து ராஜஸ்தான் வர்றப்ப பெங்களூர், மகாராஷ்டிரா, அப்புறம் மத்திய பிரதேசெலாம் க்ராஸ் பண்ணி ராஜஸ்தான் போனோம். அதே மாதிரி நம்ம இப்போ ரிட்டன் பெங்களூர் போகிறப்ப நம்ம வந்து எங்கெங்கே க்ராஸ் பண்ணோம், ராஜஸ்தான்லேருந்து கிளம்பி இது வந்தோம், குஜராத் வந்தோம். இப்போ குஜராத்தை க்ராஸ் பண்ணிட்டு திருப்பி மகாராஷ்டிரா வழியாக நம்ம வந்து பெங்களூர், கர்நாடகா போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் முடிஞ்சிருச்சுங்க. இனி வந்து செகண்ட் ஸ்டேட் மகாராஷ்டிரா. இன்றைக்கி நாளைக்கு பாதி நாள் எல்லாமே வந்து மகாராஷ்டிரா தாங்க. இந்த பின்னாடி இருக்கிற இந்த கடையில் தாங்க ஒரு 11:30 மணிக்கு வந்து நிறுத்தினது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. அப்படி ஒரு நல்ல மனசு என் கூட வர நண்பருக்கு. ஒரு வேலையை சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து அடுத்து வந்து பாம்பே கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 2.5 hours வந்து தானே ரீச் பண்ணுவோம். எதுக்கு பாம்பே வெளியா அப்படின்னா, ஆக்சுவலி கசின்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 4-5 வருஷம் ஆச்சு நான் அவங்கள பார்த்து. அதனால் சரி போகிறோம், அப்படியே அவங்க வீட்டில் ஒரு ஸ்டாப்பை போட்டு அப்புறமேல் கிளம்பலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவங்கள பார்க்குறதுக்கு. வெல்கம் டு மகாராஷ்டிரா மக்களே. ஹைவேலேருந்து திரும்பி 17 கிலோமீட்டருக்கு 1 hour டிராஃபிக் ஜாம். இதுதான் மகாராஷ்டிரா. எத்தனை மணிக்கு எங்கள் வீடு வச்சிருவோன்னு தெரியல. ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சி தாதாவோட வீட்டுக்கு வந்தாச்சு. தாதானா அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. இது அண்ணாவோட பையன். What's your name? Bhargav. कौन सा क्लास जाता है तो? 7th போகிறான். இவன் வந்து ஐ திங்க் 2nd standard படிக்கிறப்ப என்னமோ வந்து இவனை எட்டி பார்த்துட்டு போனது. இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் நான் வரேன் நான். ஸோ டிட் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்? அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, இருந்தாலும் அத்தையோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போகணும். இனி வரிசையாக வந்து டகடகன்னு முடிச்சுட்டு ஒரு 2 hours தான் டைம் எனக்கு வந்து என்னோடய ஃபெலோ ரைடர் கொடுத்துருக்குறாரு. அந்த 2 hours எல்லாரோட வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஜூட் விடணும். அப்படி எப்படி காட்டுறேன், எல்லாரையும் காட்டுறேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். பாம்பேயில் வந்து கசின்ஸை மீட் பண்ண வந்தேன்ல. ஸோ இங்கே வந்து 2-3 வீடு இருக்குது. அதில் வந்து ஒரு கசின் வீட்டில் தான் நான் வந்து இப்போ இருக்கிறேன். ஸோ அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து புஷ்கர் தாதா, அது வந்து ஸ்வப்னில் தாதா. வா ஆஜா. ஸோ இது வந்து ஸ்வப்னில் தாதாவோட ஒய்ஃப். ஸோ இவங்களை ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பட் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அடுத்து வந்து கேத்தன் தாதா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஆக்சுவலி மகாராஷ்டிரியன் ஃபுட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்பி ஒரு அட்லீஸ்ட் மணி இப்போ வந்து 4:10 ஆச்சு. ஒரு 5 மணிக்காவது கிளம்புனா தான் நைட்டு வந்து கோலாப்பூர் பக்கமாவது போக முடியும் அப்படின்றது தான் பிளான். ஸோ பார்ப்போம், எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பலாம். அங்கே ஒரு அண்ணா வீடு பார்த்தீங்களா, இன்னொரு அண்ணா வீட்டுக்கு தான் இங்கே வந்தேன். அவர் இப்போ தான் பொசிஷனில் உட்கார்றாரு வீடியோக்காக. கேத்தன் தாதா, அவங்களோட ஒய்ஃப், காக்கி, அஞ்சு தாயி. ஸோ இவங்க வீட்டில் தான் மதியம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அடுத்து வந்து கிளம்புறோம். மணி ஆல்ரெடி வந்து 5 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நைட்டு நீ கோலாப்பூர் போன மாதிரி தான். முடிஞ்ச அளவு கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம்.
மும்பையிலேருந்து கிளம்பி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. டிராஃபிக்லேருந்து ஊரை விட்டு வெளியே வர்றதுக்கே உசுறு போயிடுச்சு. மும்பை டு பெங்களூர் எப்போ நீங்கள் தரோவாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் காரில் வரீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேல நீங்கள் வர்றப்ப நல்லா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பைக்கில் வரீங்க அப்படின்னா பூனே வரைக்கும் வந்து இப்படியே ஊராக ஜில்லாவாக அப்படியே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹைவேஸ் ஜாயின் பண்ண முடியும். இப்போது நாங்கள் வந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரெச் ஹைவேஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்னால் என்ன பாலமாக வரும், ஏறி போய்க்க வேண்டியதுதான். அப்படி தாங்க போயிட்டுருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சுல்ல, த்ரோட்டு மறுபடியும் காலையிலேருந்து இருமி செத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, யூஸ்வலாகவே வெளியில் வந்தால் தண்ணி எல்லாம் வந்து நான் பிஸ்லரி தான் நான் வந்து குடிப்பேன் நான். ஏன்னா எனக்கு ஈஸியாக வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் வரிசையாக மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் ட்ரிப் டைமில் வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ரிப்லேயும் நான் ரொம்ப காஷியஸாகி தான் இருந்தேன். பட் எங்கே இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், ட்ரிப்பு முடிகிற அன்றைக்கி வந்தது வந்து சந்தோஷம். இல்லைன்னா மொத்த ட்ரிப்லேயுமே வந்து நான் வந்து சுத்தமாக என்ஜாய் பண்ணியிருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இன்றைக்கும் 1 மணி 1:30 மணி வரைக்கும் போக வேண்டியது தான். இப்படியே போயிடுது. பட் எனிவே இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், 2 நாள் தான். அதுக்கப்புறம் ட்ரிப் முடிஞ்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வீட்டில் வந்து 11 மணிக்கு இழுத்து சாத்தி தூங்குற வேலை தான். ஒரு ஆணியும் இல்லை. ராஜஸ்தான் ரைடில் வந்து மவுண்ட் அபு ஒன்று மிஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா டைம் இல்லை. அது பொதுவாக தான் கும்பல்கர் போகலாம், மவுண்ட் அபுவா கும்பல்கரா அப்படின்றப்ப சரி கும்பல்கர் போகலாம் அப்படின்னு. ஏன்னா மவுண்ட் அபுவில் வந்து கிளைமேட் மட்டும்தான், மற்றபடி பார்க்குறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதான் இருக்குது ஒரு 2-3 பாயிண்ட்டு, சும்மா போயிட்டு ஒரு 1/2 நாளில் பார்த்துட்டு வர மாதிரி தான் அங்கே இருக்குது. அதனால் அது நான் ஓட்டிகிட்டு போக வேண்டான்னு முடிவு பண்ணி தான் கும்பல்கர் போனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காட் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியலன்றதுக்காக நம்ம வந்து இன்னொரு காட் செக்ஷன் மகாராஷ்டிராவில் வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எதுன்னு பார்த்திங்கன்னா லோனாவாலா. போன வாட்டி நான் வந்து 2020 ஸ்டார்ட் ஆகிறப்ப நியூ இயருக்கு நான் இங்கே மகாராஷ்டிரா வந்திருந்தேங்க, ஷீரடி வந்திருந்தேன். அப்போ நான் லோனாவாலா வந்திருந்தேன். லோனாவாலான்னு நான் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துட்டு இங்கே வந்திருந்தேங்க. இங்கே வந்து ஒரு 2-3 ஏரியாவுக்கு மட்டும் மேப் போட்டு வச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு பார்த்தா, எங்கேயோ ஒரு ஓரத்தில், அதாவது இப்போ இந்த ஹைவேலே இந்த ஓரத்தில் இங்கே நின்று இதான் சன்செட் பாயிண்ட், இதான் வந்து இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுன்னு சொல்லி போங்கு பண்ணி இந்த மேப் வந்து என்னை வந்து திருப்பி அனுப்பி விட்ருச்சுங்க. அதனாலேயே லோனாவாலாவை நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. பட் கூடிய சீக்கிரம் லோனாவாலாவில் ஒரு சில பக்கெட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து முடிக்கணுங்க. அதுதான் கதை. இப்போ நம்ம வந்து லோனாவாலா அந்த காட் ஏரியாவை தான் க்ராஸ் பண்ணி நம்ம டுவர்ட்ஸ் பூனே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது முட்டி மோதிட்டு இருக்கிறோங்க. 3 லாரி போட்டு யார் ஸ்லோ ரேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்க லோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஒரு லேனில் ஸ்டிக் பண்ணி மற்ற லேனுக்கு காருக்கும் மற்ற வண்டிக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் போர்டு வச்சுருக்குறாங்க, ஹெவி வெஹிக்கிள் ஷிஃப்ட் டு லெஃப்ட்டுன்னு. எவன் கேட்குறான்? அடியா அடிச்சு கிளச்சு போயிடுச்சா என்ன போச்சோ, வண்டி நவுறாமல் பாவம் நிற்கிறாங்க அப்படியே. வா, இது நம்ம பைக்கே வந்து கிளச்சு வேலை வைக்காமல் ஊருவை சேர்ந்துட்டு அதுவே பெரிய அப்பாடா சாமி. இங்கே பாருங்க, இதுலெல்லாம் பாருங்களேன். தயவு செய்து பெங்களூர்லேருந்து மும்பைக்கோ இல்லை மும்பையிலேருந்து பெங்களூருக்கோ போகிறீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சி எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிவிடு அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. அப்படியே நீங்கள் மீறி வந்தால் கூட தயவு செய்து நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஆம்னி பஸ் காரனுங்களும் இந்த லோடு வண்டிகளும் வந்து இம்சை வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. இவங்க இந்த ஸ்லோ ரேஸ் நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா இந்த லாரி காரணங்களுக்கு தான் நட்டம் போல் இருக்குது. ஒவ்வொரு லாரியிலேருந்தும் வந்து கிளச்சு பிளேட்டு புகஞ்சு சும்மா வாடை குப்புன்னு வருதுங்க. ஃபுல் ரோடுமே எந்த வண்டியிலேருந்து வருது வரலன்னு கூட தெரியாது. பட் அந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஸ்மெல் இருக்குது. அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபுல் லோடில் வர்றப்ப இதெல்லாம் நடக்கிறது தான். வண்டி வாடகைன்னு வந்து பேசுகிறப்பே தனியாக கிளச் பிளேட்டுக்குன்னு வந்து தனியாக பேசிக்கணும் போல் இருக்குது, வாடகையோடு சேர்த்து. அந்த மாதிரி தான் இருக்குது காட் செக்ஷன். மணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. பூனே ஹைவேஸில் தான் இப்போ இருக்கிறோம். பூனே க்ராஸ் பண்ணியாச்சு டுவர்ட்ஸ் கோலாப்பூர் ரீச் ஆக முடியாது. சத்தாரா தான் இன்றைக்கி நைட் போக முடியும். தூக்கம் தள்ளுது எனக்கு, த்ரோட் பெயின் ஒரு பக்கம், பாடி டயர்டு, கால்லாம் வலிக்குது இன்றைக்கி. அதாவது ட்ரிப்பு முடிகிறப்ப தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நோட்லேயே முடிக்க முடியாது. எப்படா ஊர் வந்து சேரும் அப்படின்ற அளவுக்கு தான் பாடி வந்து பங்கம் பண்ணி விட்ரும் நம்மளை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கேன்.
ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி. ஆனால் எனக்கு டே வந்து ரொம்ப மனசார ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரீசன் என்னென்னா, என்னோடய கசின்ஸை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மீட் பண்ணேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டைம் வந்து டெஃபினட்டாக நான் வந்து செரிஷ் பண்ண போகிறேன். ஸோ ராஜஸ்தான் ட்ரிப்பில் வந்து ஒன் ஆஃப் தி ஹைலைட் வந்து டெஃபினட்டாக என்னோடய கசின்ஸை மீட் பண்ணது. ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் கடைசி விலாக். அது என்னன்றதை நம்ம பாப்பா. ஒன்றும் கிடையாது, இதே மாதிரி ரோட்டில் போகிறப்பெல்லாம் பேச போகிறேன், அவ்வளோதான். நோன்னு பேச போகிறேன், ஒன்றும் மேட்ரு கிடையாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, என்னோட ஒரு எமோஷன்ஸோட கொலேஷனாக நாளைக்கு இருக்கும்னு பாருங்களேன். மேபி இந்த ஒரு 15 நாள் ட்ரிப்போட ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அது என்னென்னு நாளைக்கு நம்ம பார்ப்போம். பாய் மகளே, குட் நைட்.